ஹலோ, வெல்கம் டு ஆல்ஃபா அகாடமி. ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சைலம் பார்த்தோம், ஃப்ளோயம் பார்த்தோம், அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னா the cells, the tissues are made up of almost similar type of cells ஆல made up ஆயிருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், டிஷ்யூன்னு சொல்லுவோம். சிம்பிள் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன, டூ ஆர் மோர் செல்ஸ் ஒன்னா சேர்ந்து வந்து ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூக்கு எக்ஸாம்பிள் யார் யாரு அப்படின்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், த வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஆனா சிம்பிள் டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா parenchyma, collenchyma and sclerenchyma. The parenchyma is also known as soft tissue. Okay, first இத பாருங்கம்மா. parenchyma, collenchyma இது ரெண்டுமே living cells, whereas the sclerenchyma is dead. இம்பார்ட்டன்ட். இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து நம்ம நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல ரெண்டுத்துலயுமே இந்த மூணுத்துலயுமே யார் லிவிங் அப்படின்னு பார்த்தா parenchyma and collenchyma are living and sclerenchyma is dead. நெக்ஸ்ட் sclerenchyma deadன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபைபர். sclerenchymaவோட எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஃபைபர். ஃபைபர்னாவே நம்ம நிறைய வாட்டி பார்த்தோம். it has lignified cell walls and it is dead in nature. ஓகேவா, அதனால sclerenchyma is dead. ஓகே, parenchyma பாருங்க. parenchyma வந்து it is known as fundamental tissue or universal tissue ன்னு சொல்லுவாங்க. எதனால இத fundamental or universal tissue ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா it is present, it covers almost all the body parts. எங்க வேணாலும் இருக்கும். கார்டெக்ஸ்ல இருக்கலாம், இல்ல பித்துல இருக்கலாம், இல்ல pulp of the fruits is made up of parenchyma. அதனால parenchymaவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து யூனிவர்சல் டிஷ்யூ கிடையாது. அங்கங்க எங்கோ ஒரு இடத்துலதான். அதுவும் வந்து கோலன்கைமா வந்து டைகாட் ஸ்டெம்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால இதெல்லாம் யூனிவர்சல் டிஷ்யூ கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கிறதால parenchyma is known as universal tissue. ஓகே, யூனிவர்சல் டிஷ்யூ. அடுத்து பாருங்க, this cell wall composition பார்த்தோம் அப்படின்னா the cell wall is made up of cellulose. Okay, whereas the cell wall is made up of cellulose, hemicellulose, pectin. The cell wall is lignified. lignin deposition எதுல இருக்கும் அப்படின்னா sclerenchyma. இங்க வெறும் செல்லுலோஸ் செல்லுலோஸ் ஆல கவர் பண்றதால எக்ஸ்ட்ரா செகண்டரி டிபோசிஷன் எதுவுமே இல்லைன்றதால this was so thin in nature. The cell wall of parenchyma are so thin in nature. அதனால parenchymaவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னொரு பேர் கூட யூஸ் பண்ணலாம், soft tissue. parenchyma is also known as soft tissue. Okay, why? Because it has only single layer of cellulose. Okay, that's why the parenchyma is known as soft tissue. ஆனா இங்க பாருங்க, the cell wall is made up of cellulose, hemicellulose and pectin. That is, this deposition occur at the corners of the cell. ஒரு செல்லோட எண்டையும் நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த hemicellulose, pectin-ஓட depositionலாம் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, கம்ப்ளீட்டா லிக்னின் டிபாசிஷன். இது செல் வால் அப்படின்னு நேரோ லூமன் தான் இருக்கும். இது ஃபுல்லா நம்மளுக்கு யாரோட டிபாசிஷன் இருக்கும் அப்படின்னா லிக்னினோட டிபாசிஷன் இருக்கும். இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே யார் அப்படின்னா லிக்னிஃபைடு, திக் லிக்னிஃபைடு செல் வால். இது ஃபுல்லாவே வந்து லிக்னினால தான். நம்ம மார்க் பண்ணல, பட் இது ஃபுல்லாவே வந்து லிக்னினால மேலப்பா இருக்கு. நேரோ லூமன் இஸ். ஓகேவாமா, இப்ப செல் வாலோட கம்போசிஷன்ஸ் புரிஞ்சது. நெக்ஸ்ட் ஷேப்ப பாருங்க. parenchyma வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா the shape can be round, oval. ரவுண்டா இருக்கலாம், இல்ல ஓவல் ஷேப்ல இருக்கலாம், இல்ல ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கலாம், இல்ல பாலிகோனல் ஷேப்ல இருக்கலாம், இல்ல எலாங்கேட்டடா இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். சேம் as here, the shape can be oval, spherical or polygonal. இங்க பாருங்கம்மா, elongated cell லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல தான் நான் சொன்னேன். elongated parenchyma is seen in the phloem. Phloem parenchyma is an elongated cell. Elongated long cylindrical parenchyma is seen in phloem. Okay வா, அதோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. Here the cells may be oval or spherical or polygonal in shape. இங்க பாருங்க, இது ரெண்டு sclerenchyma is divided into two, fiber and scleroid. ஃபைபர் வந்து நேரோவா இருக்கும், ஸ்க்ளிராய்டு வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸே என்ன அப்படின்னா இதுவும் லிக்னிஃபைட் செல் வால் தான், இதுவும் லிக்னிஃபைட் செல் வால் தான். ஆனா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னா இருக்கும். தின் அண்ட் நேரோ டேப்பர்ட் எண்ட் சீன், whereas the cell as tapered endனா ஒட்டி அவ்வளவுதான், இப்படி முடங்கி போன
இது பார்க்கலாம். ஓகேவா, டிப்பை பார்க்கலாம். அது எதுல அப்படின்னா ஃபைபர்ல. வேற சிலிண்ட்ரிக்கலா இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்க்ளீராய்டு. ஓகேவா, இது வரைக்கும் ஷேப் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, இன்ட்ரா செல்லுலர் ஸ்பேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் பேரன்கைமா செல்ஸ் எல்லாமே வந்து டைட்லி பேக்டு, ஒண்ணு பக்கத்துல காம்பாக்டா தான் பேக் ஆயிருக்கும். ஆனா கொஞ்சம் இன்ட்ரா செல்லுலர் ஸ்பேசஸ பார்க்கலாம். இதுக்கு நடுவில் கேப் தெரியுது இல்ல, அதெல்லாம் வந்து இன்ட்ரா செல்லுலர் ஸ்பேசஸ். ஆனா இங்க பாருங்க, அந்த மாதிரி கேப் எங்கேயுமே தெரியல. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் வந்து காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதுவும் கார்னர்ல வந்து நம்மளுக்கு பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ் எல்லாத்தோட டிபாசிஷனும் இருக்குன்றதால intracellular spaces are absent, okay, in colon-chyma. Then next here the intracellular spaces all are also absent. இங்கேயுமே வந்து நம்மளுக்கு absent-ஆ இருக்கும். The next பார்த்தோம் அப்படின்னா this parenchyma is again divided into two types, that is two modifications நடக்கும். parenchyma cells are modified. இன்னும் cells modify ஆயிருக்கும் அப்படின்னா arenchyma and colon-chyma. Arenchyma and chlorenchyma. Chlorenchyma is nothing but the parenchyma which bears chloroplast. Chloroplast கொண்டு ஒரு parenchyma இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா chlorenchyma. இந்த chlorenchyma எங்க பார்ப்போம் அப்படின்னா panicyde and spongy parenchyma, mesophyll cells படிப்போம் இல்ல, that is nothing but the parenchyma which bears chloroplast, that is known as chlorenchyma. Arenchyma வந்து the parenchyma is modified to contain gases, means இப்ப வந்து floating hydrophyte plants இருக்குல்ல, float ஆகுதுல்ல, அந்த buoyance எதுல இருந்து வருது அப்படின்னா அந்த parenchyma வந்து கேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதால அந்த buoyancy வருது. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரன்கைமான்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இது வரைக்கும் parenchyma முடிஞ்சிச்சு. colon-chyma பார்த்தோம் அப்படின்னா colon-chyma is so important. எதுல வந்து பார்ப்போம் மெயினா colon-chyma எங்க படிப்போம் அப்படின்னா dicotyledonous stem. ஓகேவா, யங் ஸ்டெம்மா இருக்கு. யங் ஸ்டெம் அப்படின்னா குட்டி இப்பதான் வளர்ந்துட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை நம்ம வளைக்கிறோம் விடுறோம், வளையுது விடும் போது திரும்பி அது கோ பேக் டு இட்ஸ் நார்மல் நேச்சர். அந்த மாதிரி அந்த வளையறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு யாரு கட்டுப்பாடா ஈடு கொடுக்குறாங்க அப்படின்னா தட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் colon-chyma. இது colon-chyma வந்து கரெக்டா எங்க இருக்கும் அப்படின்னா எபிடர்மிஸ் கீழே இருக்க இந்த ரெண்டு லேயரை நான் என்ன சொன்னேன் ஹைபோடர்மிஸ்னு சொல்ல. ஹைபோடர்மிஸ்ல யார் இருக்காங்க டைகாட்டிலிடஸ் ஸ்டெம்ல அப்படின்னா டைகாட்டோட ஸ்டெம்ல ஹைபோடர்மிஸ் யாரால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா that is made up of colon-chyma. ஓகேவாமா, that is made up of colon-chyma. இந்த colon-chyma gives the tensile strength to the growing young stem. Important மா, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் யார் கொடுப்பாங்க அப்படின்னா due to the presence of colon-chyma in dicotyledonous stem. ஓகே, யங் ஸ்டெம்ல கொடுக்குது. எப்ப வந்து செகண்டரி growthன்னு ஒண்ணு நடக்குதோ, செகண்டரி growthனா என்ன சொன்னேன், அது விட்டா இன்க்ரீஸ் பண்ணுதோ, அது செகண்டரி growth நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா this colon-chyma loses its property. செகண்டரி growth நடக்கும் போது இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் இருக்காது. மரம் ஸ்ட்ராங் ஆயிடுது இல்ல, எதனால ஸ்ட்ராங் ஆகுது, செகண்டரி growth நடக்கும் போது ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா எங்க இருக்கும் போது வளையுது இல்ல, அந்த வளையிற தன்மை யார் கொடுக்குறாங்க colon-chymaவால வருது. ஹைபோடர்மிஸ்ல colon-chyma. அந்த colon-chyma வந்து லீனியரா இருக்கலாம், இல்ல பேச்சஸ் ஐ ஷேப்டு பேச்சஸால ஃபார்ம் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் கமிங் வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நீங்க colon-chymaனாவே ஒண்ணுதான் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன டைகாட்டிலிடஸ் யங் ஸ்டெம்ல வந்து ஹைபோடர்மிஸ்ல நம்மளுக்கு colon-chyma இருக்கும். அதனாலதான் ஒரு குட்டி மரம் குட்டி செடி வந்து நம்மளால வளையுது திரும்பியும் கோ பேக் டு இட்ஸ் நார்மல் நேச்சருக்கு போகுது அப்படின்னா due to the presence of colon-chymaன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாமா, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா sclerenchyma. Sclerenchyma is divided into two, fiber and spheroid. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைபர் அப்படின்னா இட் இஸ் நேரோ, லாங், எலாங்கேட்டட், டேப்பர்ட் எண்ட்ஸ் இருக்கும், ரெண்டு இடத்துலயும் மூடி இருக்கும் டேப்பர்ட் எண்ட்ஸ். இங்க ஸ்பிராய்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் சிலிண்டரிக்கல் நேச்சர். இங்க வந்து இந்த பிட்ஸ் இருக்குல்ல, இது வந்து கம்மி வென் கம்பேர்ட் வித், இங்க பாருங்க ஃபுல்லா இது சுத்தி வந்து பிட்ஸ் தான் என்ன ஓப்பனிங். இது மாதிரி எவ்வளவு பிட்ஸ் இருக்கு பாருங்க. பிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும், பிட்ஸ் நம்பர் நிறைய இருக்கும் ஸ்டிராய்ட்ல. வெரைட்டிஸ் லோ, இங்கேயும் நேரோ லூமன் தான், இங்கேயும் லூமன் இஸ் ரெடியூஸ்டு தான்.
நெக்ஸ்ட் புரோட்டோபிளாசம் லாஸ்ட் அட் டெட் மெச்சூரிட்டி. இங்க புரோட்டோபிளாசம் லாஸ்ட். இங்க செல் வால் வந்து கம்மி லென்த் தான் இருக்கு பாருங்க, இவ்வளவுதான் செல் வால் லென்த். ஆனா இங்க பாருங்க எவ்வளவு லாங் செல் வால், லார்ஜ் செல் வால் இஸ் பிரசன்ட் அண்ட் நேரோ லூமன். நேரோ லூமன்லயும் ரொம்ப ரெடியூஸ்டு லூமன் தான் அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபைபர்ஸ் யூஸ்வலி ஹேவ் ஃபவுண்ட் இன் குரூப்ஸ்ல பார்க்கலாம். ஸ்க்ளிராய்டோட எக்ஸாம்பிள் எதுல பார்க்கலாம் அப்படின்னா இட் இஸ் பிரசன்ட் இந்த லீவ்ஸ், இம்பார்ட்டன்ட்மா, present on the leaves of tea, டீயோட லீவ் டீ இலையில, அதுக்கப்புறம் ஃப்ரூட் வால் ஆஃப் நட்ஸ், சீட் கோட் ஆஃப் லெக்யூம்ஸ், தென் பல்ப் ஆஃப் கோவா, பேர், சப்போட்டா. எந்த எந்த இடத்துக்கு வந்து அந்த ஹாட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது யார் யாரு அப்படின்னா கோவாவும் கொஞ்சம் தான் இருக்கும், பேரும் வந்து கொஞ்சம், சப்போட்டா எல்லாமே கொஞ்சம் அந்த நரன்னு இருக்குல்ல, அதெல்லாம் எதனால அப்படின்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்க்ளீராய்டு. சீட் கோட் ஆஃப் லெக்யூம்ஸ் அப்படின்னா அந்த வால், அந்த சீட் கோட், அந்த தோல் உரிக்கிறோம்ல, அந்த தோலுமே வந்து யாரால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீராய்ட்ஸ். த நெக்ஸ்ட் வால், நட்ஸோட வால்லையுமே வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்க்ளீராய்ட்ஸ் ஆர் பிரசன்ட். தீஸ் ஆர் த்ரீ ஸ்மால் சிம்பிள் டிஷ்யூஸ், சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். என்னென்ன பார்த்தோம்? பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. பேரன்கைமா வந்து யூனிவர்சல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். கோலன்கைமாவை நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் பார்ப்போம். அது எதுல அப்படின்னா டைகாட்டிலிடனஸ் ஸ்டெம் ஹைப்போடெர்மிஸ்ல இருக்கும். ஓகே, அது டென்சைல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் கோலன்கைமாவோட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்க்ளீரன்கைமால ஸ்க்ளீராய்ட்ஸ் மெயினா அந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் பிரசன்ட் இன் டீ லீவ்ஸ், நட்ஸ் வால், சீட் கோட் வால், அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ், கோவா, பீஸ், சப்போட்டால எல்லாம் வந்து பல்ப்புலயுமே இருக்குன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.